உலக மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் இன்று இந்தியாவில் இருக்கும் அனைவரும் நாளைய பிரதம மந்திரி யார் என்று ஒவ்வொரு செய்தி சேனல்களையும் மாற்றிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் எனது பணிவான வணக்கங்களுடன் உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வருகிற பிரதம மந்திரி யாராக இருந்தாலும் சரி, முதலில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன சுற்றுச்சூழலுக்காக நம்ம என்னென்ன திட்டங்களை வருகிற மந்திரி சபையோ அல்லது பிரதம மந்திரியோ சொல்லப் போகிறார் என்பதை நாம் முதலில் தீர்மானிப்பது மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் நம் மனதுக்குள்ளேயும் கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் இயற்கைக்காக என்ன செய்கிறோம், தண்ணீரை எப்படி வீணாக்காமல் பயன்படுத்துகிறோம், எந்த அளவு தண்ணீரை நம் வீணாக்குகிறோம், எவ்வளவு தண்ணீரை நம் உட்கொள்கிறோம், எங்கிருந்து தண்ணீர் வருகிறது, யாரெல்லாம் நம் நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறோம், யாரெல்லாம் நில மேற்பரப்பு நீரை பயன்படுத்துகிறோம் என்ற அனைத்தையும் சிந்திக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்காக பாடுபட வேண்டும், திடக்கழிவு மேலாண்மைக்காக பாடுபட வேண்டும். மேலும் ஒவ்வொருவரும் உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் மற்றும் உங்களுடைய அனுமானங்கள் அனைத்தையும் இயற்கைக்கு பாதிப்பு வராத வண்ணம் எந்த வழியில் நம் இயற்கையை கையாள வேண்டும் என்ற எண்ணங்களையும் நீங்கள் மந்திரிகளுக்கு எப்படி ஓட்டு போட்டீர்களோ எம்பிக்களுக்கு, அதே போல் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் மெயில் வாயிலாகவும் அல்லது சிறு சிறு வீடியோக்களாகவும் நீங்கள் செய்து அவர்களுக்கு அறிவுரை கூறலாம். அதில் எந்த தவறும் இல்லை. யாருக்கு எந்த அறிவுரை வந்தாலும் இந்த வீடியோவின் கீழ் தயவு செய்து கமெண்ட் செய்யவும். அந்த ஐடியா நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் பொழுது நாம் அதை பின்பற்றுவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதுவே எனது கோரிக்கை. இப்படிக்கு இயற்கையை விரும்பி